எனக்கு கார் ரேஸ் தான் முக்கியம், சினிமாவை விட்டு விலகுவதாகவும் அஜித்குமார் அறிவிப்பு. துபாயில் மீண்டும் கார் ரேஸில் ஈடுபட்ட அஜித், கார் ரேஸில் கலந்து கொண்ட பின் கொடுத்த பேட்டி தற்பொழுது வைரலாகி வருகிறது. அப்படிதான் பார்க்கும்பொழுது துபாயில் நடைபெற்ற உள்ள 24 மணி நேர கார் ரேஸ் பந்தயத்தில் அஜித் பங்கேற்க உள்ளார். இதற்கான பயிற்சியில் ஈடுபட்ட போது கடந்த சில தினங்களுக்கு முன் அவரது கார் ஒரு பந்தய பாதையில் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதியது. கார் பலத்த சேதமடைந்தாலும் அஜித் எந்த ஒரு காயமுமின்றி மீட்கப்பட்டார். இதுகுறித்து வீடியோக்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பதற செய்தது. அஜித்குமார் ரேசிங் என்ற பந்தய அணியை சொந்தமாக வைத்துள்ளார். இவர் செப்டம்பர் 2024 தொடங்கிய நிலைகள் தற்பொழுது கலந்து கொள்ளும் போர்ஷே 992 போட்டி மட்டுமின்றி ஆசியா ஃபார்முலா, BMW சாம்பியன்ஷிப் மற்றும் பிரிட்டிஷ் ஃபார்முலா 3 சாம்பியன்ஷிப் மற்றும் இது போன்ற பல போட்டிகளிலும் கலந்து கொள்ள உள்ளார். தற்பொழுது அஜித் பயிற்சி எடுத்து வரும் கார் ரேஸ் ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 13ஆம் தேதி முடிவடையும். மேலும் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளில் பங்கேற்கிறார். அவை முடிவடைய சுமார் 9 மாதங்கள் உள்ளது. எனவே இந்த 9 மாதங்களும் எந்த ஒரு படப்பிடிப்பிலும் பங்கேற்க மாட்டேன் என அஜித் தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் கூறியுள்ளார். அந்த பேட்டியில் கார் ரேஸில் எந்த வயதில் ஆர்வம் ஏற்பட்டது என்பது குறித்து தகவலை வெளியிட்டுள்ளார். அதன்படி 18 வயதிலிருந்தே கார் ரேஸில் ஆர்வம் இருந்ததாகவும் 2002ஆம் ஆண்டில் இருந்து கார் ரேஸில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு 2003 மற்றும் 2004இல் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மற்ற பணிகளிலும் கவனம் செலுத்தியதால் கார் ரேஸில் முழுமையாக கலந்து கொள்ள முடியாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதேபோல அடுத்தடுத்து பங்கேற்க உள்ள ரேஸ் தொடர்கள் முடியும் வரை 9 மாதங்கள் எந்த ஒரு படத்திலும் நடிக்கப் போவதில்லை என்கின்ற தகவலையும் அஜித் பகிர்ந்துள்ளார். திரைப்படங்களில் நடித்ததால் தான் சில காலம் கார் ரேஸில் பங்கேற்க முடியாமல் போனது என தன்னுடைய பேட்டியில் அஜித் தெரிவித்துள்ளார். அஜித் கார் ரேஸ் மீது அதிக ஆர்வம் கொண்டவர் என்பது அனைவருக்கும் அறிந்ததுதான். தற்பொழுது கார் ரேஸில் பங்கேற்க உள்ளதால் அதில் முழுமையாக கவனம் செலுத்த உள்ளார். எனவே கார் ரேஸ் முடிந்த பின்னரே அஜித் நடிக்கும் படம் குறித்த தகவல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது அஜித் மகிழ் திருமணி இயக்கத்தில் விடாமுயற்சி திரைப்படத்திலும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி திரைப்படங்களிலும் நடித்து முடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.